பாயிண்ட்ஸ் வந்து இருக்குது டேபிள்ல வந்து லைன்ஸ் வந்து 135 பாயிண்ட் ரிலேவோட இந்த மழையும் வெள்ளமும் வந்து கட்சியில போட்டி எப்படியோ நடத்தி முடிச்சுட்டோம். இருந்தாலும் சிறப்பாக நடந்து முடிந்த இந்த விளையாட்டு போட்டிகள் நாங்கள் இன்னும் அதிகமாக பிளான் பண்ணியிருந்தோம். நடக்க பரவாயில்லை. இருந்தாலும் வந்து இவ்வளோ பேர் சந்தோஷமாக இருந்தோம். இந்த ஈவினிங் இது முதல் முயற்சி. அடுத்த முயற்சி இன்னும் சிறப்பாக இருக்கும். பங்கேற்பும் அதிகமாக இருக்கும். மழைன்றதால ஒரு 20 பேர் வர முடியல. பேர் கொடுத்தா 60 பேர், இன்னும் ஒரு 10 பேர் எக்ஸ்ட்ரா வர வேண்டியது. மழையால் நிறைய பேர் வரல. இருந்தாலும் வந்து அவங்களுக்கு பாராட்டுகள். இப்போ இன்றைக்கு இந்த அந்த குழந்தைகள் தினம் கொண்டாடுவது உங்களுக்கு தெரியும் எப்படின்ட்டு ஆரம்பிச்சது. அந்த வேர்ல்டுக்கே வந்து இப்போ வரைக்கும் அந்த நேருடைய பிறந்த நாளை வந்து நம்முடைய குழந்தை ஏன் அவருடைய பிறந்த நாளை கொண்டாடணும் வந்து அவருக்கு நம்முடைய முதல் பிரைம் மினிஸ்டர். அது மட்டும் இல்லாமல் முதல் 17 வருஷம் வந்து நம்முடைய சுதந்திரம் கிடைத்த பிறகு 17 வருஷம் வந்து அவர் தான் வந்து நம்ம இந்தியாவை கட்டி காத்து ஒண்ணுமில்லாமல் இருந்து இவ்வளவு பெரிய நாடை உருவாக்கியதுல பெரும்பங்கு வந்து கையில ஒரு பேர்டு வச்சிருப்பார். என்ன பேர்டு? டவ். ஏன் அதை வச்சிருக்காரு? ஆரம்பிக்கும் போது அந்த நாட்டினுடைய தலைவர் வந்து சில்ட்ரனுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தார். தன்னை வந்து மாமா அப்படின்னு சொல்லிட்டு நேரு மாமான்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகளுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து சில்ட்ரன்ஸ் ஃபிலிம் ஃபெடரேஷன் ஆரம்பிச்சாரு. அவங்களுக்கு அது உருவாக்கணும், படங்கள் உருவாக்கணும். அவர் வந்து நலவாரியம் உருவாக்குனாரு. ஸ்பெஷல் கேர் வந்து குழந்தைகளுக்கு கொடுத்தாரு. இந்தியாவுடைய மிகப்பெரிய அசட்டே வந்து நம்முடைய யூத் அண்ட் சில்ட்ரன் தான். ஒரு காலத்துல வந்து குழந்தைங்க நிறைய இருக்குன்னு சொன்னாங்க. உலகத்துல குழந்தைங்க கிடையாது. உலகத்துல வந்து ட்ரைடப் ஒரு வீட்டுல வந்து குழந்தைங்களே இல்லாம இருக்கு. நம்ம ஆளுங்க ஐடிங்க போறாங்க. காரணம் என்னன்னா அது குழந்தைங்க இல்லை, நம்மகிட்ட குழந்தைங்க இருக்கு. ஆனா என்ன பிடிஎம்எல் சிச்சுவேஷன் தான் இப்ப இங்கேயே ட்ரை ஆஃப் ஆயிடும். அது ஒரு வெளிப்பாடு தான் வந்து பிள்ளைங்களை கேர் பண்ணான்றது ஃபியூச்சர் நான் சொல்ல தப்பா நினைச்சுக்கிறேன். காரணம் என்னன்னா அந்த ஈவினிங் யாரும் அவங்க கூட உட்காந்து டியூஷன் சொல்லி கொடுத்து அவங்க கூட பழகினீங்கன்னா ஃபேமிலி இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால பசங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. தயவு செஞ்சு உங்களுக்கு பிள்ளைங்களுக்கு என்ன கொடுங்க, யூ ஃபீல் பார்ட் ஆஃப் த ஃபேமிலி. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃபேமிலியை வந்து ஒரு டிரான்ஸ்மிஷன் தெரியுமா நடத்திட்டு படித்து முடிச்சு நான் வெளியே போக போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ரேட்டு வராது. உங்கள் அப்பா அம்மா தான் ஒரு ரூட்டு,
உங்கள் அப்பா அம்மா தான் உங்கள் ஃபியூச்சரு. எதுவாக இருந்தாலும் வந்து அங்கே தான் உங்களுடைய ஃபேமிலி தான் உங்களுடைய எதிர்காலம். ஸோ அவங்களுக்கு எதிர்காலம் நீங்கள், உங்களுக்கு எதிர்காலம் அவங்க. கட்டி உருவாக்குறதுல நமக்கு வழி வாங்கி கொடுத்ததுல மிகப்பெரிய பங்கு திரு தட்சிணாமூர்த்தி ஆசிரியர் அவருடைய பணியில வந்து நிறைய எக்ஸ்ட்ரா செஞ்சிருக்காரு. தண்ணீரை பற்றி, காடுகள் பற்றி, மரங்கள் பற்றி நிறைய வந்து புக்ஸ் எழுதியிருக்காரு. ஆர்வம் உள்ளவர். பாண்டிச்சேரி சயின்ஸ் போராட்டத்தில் அவர் வந்து ரொம்ப முக்கிய பங்காற்றியவர். ஸோ அதனால் அவர் நம்ம மத்தியில் வந்து இருக்கிறது மிகப்பெரிய சந்தோஷம். அது பார்த்தீங்கன்னா நம்முடைய நகரசங்கத்தினுடைய தலைவர், இந்த நகர உருவாக்குவதில் மிகப்பெரிய பங்கு வகிக்கும் நம்முடைய தலைவர் திரு பழனி அவர்களை நம்ம மத்தியில் வந்து காசுக்காரர் தான். அப்படிதானே? காசுக்காரர் தானே வளரும். காசுக்காரர் தானே வளரும். நம்ம இதுதான் வளரும் இல்ல. ஓகே. ஸோ அந்த காசு நம்ம நலச்சங்கத்துடைய பொருளாளர் வந்து நம்ம மத்தியில் இருக்கிறாரு திரு கோபிராமன் அவர்களையும் நம்ம பழனி அவர்கள், பூர்ணிஷ் அவர்கள், முருகேசன் அவர்கள் மெயின் ரோட்ல இருக்கிறவர், கோபாலகிருஷ்ணன் அவர்கள், அன்வர் ஹுசேன், டாக்டர் அன்வர் ஹுசேன், டாக்டர் பிரபு, பிரபாகர், அப்புறம் ரமேஷ். அது மட்டும் இல்லாமல் 2 பேர் வந்து நம்முடைய பிடி மாஸ்டர் வந்தார் இல்லையா, பாரதிதாசன் அவரும் பாஸ்கர் அவர்களும் கண்டிப்பாக பண்ணுங்க. அவங்க ஒரு கைத்தாட்ட கட்டலாமா? மலவாழ்வு சங்கத்தினுடைய பொறுப்பாளர்களுக்கும் இங்கே வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கும் என் அருமை குழந்தைகளுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் யாருன்னு அவர் சொல்லிட்டாரு. நான் ஒரு வாத்தியாராக இருந்து ரிட்டையர் ஆனவங்க தான். ஒன்றும் இல்லை. செயலாளர் விக்டர் அவர் வந்து ரொம்ப தெளிவாக ஒரு நல்ல ஆழ்ந்த அனுபவத்தோட நல்ல கருத்துக்கள் சொல்லிட்டாரு. எனக்கு ஒரு சில கருத்துக்களும் சொல்லிட்டு நானும் முடிச்சுக்கிறேன். அவங்கள சோதனை பண்ண விரும்பல. குழந்தைகளுக்கு வந்து உரிமை இருக்குன்னு ஒரு சொன்னார். எவரி சைல்டு எவரி ரைட். ஒரு ஒரு உரிமை, ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட்னு ஒன்று 2009 கொண்டு வந்தாங்க. கல்வி கற்கக்கூடிய உரிமை அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. 6லேருந்து 14 வயசுக்கு இருக்கக்கூடிய குழந்தைகள் கல்வி கற்கணும். அவங்க படிக்க எனக்கு வந்து கல்வி கொடுக்கல கேஸ் பண்ணலாம். ரைட். அவங்க குழந்தை கேஸ் பண்ணலாம். குழந்தை சார்பாக இன்னொருத்தவங்க கேஸ் பண்ணலாம். அப்போ ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட்னு ஒன்று வர வேண்டிய சூழல் வந்தது. உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. இந்தியாவிலேயே முதல்ல பாண்டிச்சேரியில் பிரெஞ்சு அரசாங்கம் தான், சின்ன குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், பிரெஞ்சு அரசாங்கம் தான் பப்ளிக் ஸ்கூலை கொண்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி பணக்கார வீட்டு குழந்தைங்க, ராஜா வீட்டு குழந்தைங்க தான் படிக்கலாம். நீங்கள் ராமன் லட்சுமணர்லாம் விஸ்வநாதர் சொல்லி கொடுத்தாரு, வில்லம்பு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் திண்ணப்பள்ளியோட வந்தது, குருகுல பள்ளி வந்தது. வசதியான மட்டும் பிள்ளை தான் போய் படித்தாங்க. எல்லாரும் படிக்க முடியாது. ஆனால் 1826 பிரெஞ்சு அரசாங்கம் எந்த ரூல் பண்ண அரசாங்கம் அனைவருக்கும் கல்வி, பப்ளிக் ஸ்கூல், பொதுப்பள்ளி. அது வேற. இந்தியாவிலேயே மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தது பாண்டிச்சேரி பிரெஞ்சு கவர்மெண்ட் தான். மதியான சாப்பாடு இல்லாத குழந்தைங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் காமராஜர், அதுக்கப்புறம் கவுன்சிலர் எல்லாம் பண்ணாங்க. நீதி, அது வேற விஷயம். உங்களுக்கு அது வேண்டாம். அப்படி ஒரு கல்வியில ஒரு முக்கியமான இடத்தை மாற்றினது வந்து பிரெஞ்சு அரசாங்கம் தான். ஆம்பளை பிள்ளைங்களும் பொம்பளை பிள்ளைங்களும் சேர்ந்து அடுப்புமான்னு சொன்னாங்க. ப்ளூனி ஸ்கூல்ல வந்து போர்லைன் ஒரு இடம் இருக்குது பிரான்ஸ்ல. அங்கே வந்து சிஸ்டர்ஸ் இருந்தது. இப்போ லிசியா பிரான்சஸ் சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி அது வந்து கலோனியல் காலேஜ்னு இருந்தது. அதுக்கு முன்னாடி ராயல் காலேஜ்னு இருந்தது. அதுல வந்து எல்லா மக்களும் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரெஞ்சு அரசாங்கம் கூட்டு வந்து ஒரு கல்வியில் ஒரு பெரிய விஷயம் பாண்டிச்சேரியில் நடந்தது. இன்னைக்கு நம்மளாம் படிச்சிருக்கிறோம், படிக்காதவங்க யாரும் இல்லை. நாங்களாம் எழுத்தறி இயக்கத்தில் வேலை செஞ்சவங்க. அதனால எல்லாரும் படிக்கணும். ஏன் வந்து இதான் ஆம்பளைக்கு மட்டும் மீசை இருக்குது, பொம்பளைக்கு மீசை இல்லை? அப்புறம் இன்னொரு கேள்வி, ஏன் வந்து அந்த வண்டியெல்லாம் நான் வந்து ஸ்கூட்டரில் கூட்டம் போகிறேன் இல்லையா, பின்னாடி சைக்கிளில் வராங்க. இதெல்லாம் சைக்கிள், அதில் மட்டும் ஏன் புகை வருது, ஸ்கூட்டரில் மட்டும் ஏன் புகை வருது, இதில் ஏன் புகை வரல? 2 தானே ஓடுது. நீங்கள் இதெல்லாம் சாதாரண விஷயமா பார்க்கக்கூடாது. நிறைய மலக்காடுன்ற ஊர்லேருந்து அந்த புத்தகத்தை படிச்சுட்டு ஒரு அம்மா குரூப் டியா சமையல் பண்ணுற வேலை செய்கிற பொண்ணு, ஒரு 25 வயசு இருக்கும். அந்த பொண்ணு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணது.
அப்படின்னா அந்த அந்த கேள்வி இருக்குதுல்ல, குழந்தைங்கிட்ட வர கேள்வி இருக்குதுல்ல, அதை பெற்றோரும் கற்றுக்கூடாது. இது எதனால? சாதாரண சொல்லி கொடுத்தாங்களா, அப்படிதான் வைக்கணும், இந்த விரலை இப்படிதான் மூடணும், இது இப்படி, அதெல்லாம் கிடையாது. இதான் பரிணாம வளர்ச்சியில குரங்குல இருந்து மனுஷன் வரல, எந்த குரங்குல இருந்து மனுஷன் வரல, குரங்கு போன்ற ஒரு 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 கூட்டம் வந்து மனிதனா வந்துச்சு. அப்போ இந்த ஜீன்கள் மாறி மாறி வரும்போது அந்த செட்டில் வந்து அதை நான் பெரிய போகும்போது இன்னொரு விழுது, ஆப்பிள் மரத்தை கிட்ட பட்டிருந்தாரு, ஆப்பிள் கீழே வந்தது, ஒரு பெரிய தத்துவம். ஆனா ஏன் விழுதுன்னு கேட்கறாரு, ஏன் கீழே நோக்கி இருக்குதுன்னு, அதே அங்கே இருக்கக்கூடாதா, அது மேல போகக்கூடாதா? அப்படி இல்லை. சரி, பூமி இருக்குது, பூமி ஏன் இருக்குது? பூமி இருக்குதா, அது ஏன் இருக்குது? இங்க ஒரு பொருளை எடை போட்டா 60 கிலோ இருந்ததுன்னா நிலவுல போய் எடை போட்டா 6 கிலோ இருக்கும், 10 கிலோ இருக்கும். ஆப்கானிஸ்தான்ல காபூல்ல இருந்து வரான், அவன் கொண்டாந்து நிறுத்திட்டு ஒரு பெரிய டேரா அடிச்சுட்டு அங்க வந்து தங்கிட்டு அவனுடைய தளபதி கூப்பிட்டு அந்த கோயில்ல எப்படின்னா வந்து எல்லா ஜனங்களும் வராங்க, போய் பார்த்துட்டு வராங்க. இந்த தளபதி வந்து பார்த்தான், அந்த லிங்கம் சிலை இருக்குதுல்ல, அந்த இடத்துல அப்படியே நிக்குது. சொல்லுதால நான் இந்த கதை சொல்றேன். அந்த இடத்துல நிக்குது, இப்படி இல்லை, தரையிலையும் இல்லை, மேலையும் தொடல, அந்த இடத்துல நிக்குது. இவன் போய் பார்த்தான், சார் ஐயா அந்த சிலை ஒண்ணு இருக்குது அங்க ஈஸ்வரனுக்கு, அது அப்படியே அந்த இடத்துல அப்படியே நிக்குது, அதனால வந்து அது எப்படி சக்தி இல்லாம இடிக்கிறாங்க. இப்போ இடிச்சாங்களே, இந்த பாபர் மசூதி இடிச்சதுல உங்களுக்கு தெரியும். இடிச்ச உடனே இந்த டூ இப்படி சாஞ்சது, சாஞ்ச உடனே இந்த சிலை இப்படி சாஞ்சது, 1.5 அடி தான் உயரம், அந்த சிலை இப்படி சாஞ்சது. ஸ்டாப் நிறுத்து, இந்த பக்கம் சாஞ்சிட்டாங்க, இந்த பக்கம் திருப்பி இடிச்சாங்க, சாச்சாங்க, இந்த பக்கம் சாஞ்சி கண்டுபிடிச்சான். கேட்டால மேக்னெட்டிக் பவர் என்னன்னா, அந்த மூலஸ்தானத்துல கருவறையில மேல மேக்னெட், கீழே மேக்னெட், சைடுல மேக்னெட், இந்த பக்கம் ஒரு மேக்னெட், 4 பக்கம் வச்ச உடனே அது இருக்குது. புவியீர்ப்பையில தான் ஆரம்பிச்சது, இது இப்படி இருக்குது, அது அப்படி இருக்குது, இப்படி இருக்குது, இப்படி இருக்குது, சில அப்படியே நம்ம அந்த சொல்லிக்குது. நம்மளுக்கு தான் கொஞ்சம் வேணுமே, தலையில உழுந்து வந்து கும்பிடுவோம். நிறைய ஆர்வம் கொண்டவர், பெண் விடுதலைக்கு அதிகமா சப்போர்ட் பண்றவர். நாங்களும் தான் பெண் விடுதலைக்கு அதிகமாக சப்போர்ட் பண்றோம். ஸோ அதனால பெண்கள் எதிர்காலத்தில் நம் கண்கள், காதுகள், மூக்குகள் எல்லாம் வச்சுக்கணும். ஓகே, நம்முடைய பொருளாளர் அவர்களை பேச முதல்ல நன்றி சொல்லணும். அடுத்தது, இது நலவாழ்ச்சங்க நிதியிலேருந்து நடத்தலாம் அப்படின்னா இப்போதைக்கு நிதி இல்லை. ஏன்னா சிசிடிவி கேமரா போடுறதுக்கு கிட்டத்தட்ட 4,35,000 ரூபாய் செலவு பண்ணியிருக்கிறோம். இன்னும் 25,000 ரூபாய் பேலன்ஸ் இருக்கு. அளித்த அந்த நகர் சார்ந்த பிரமுகர்களுக்கு நன்றியை குறிப்பிட்டுக் கொள்ள விரும்புகிறேன். ஐயா அவர்களுக்கும் கூடாது, குழந்தைகளோடு ஒரு டைப் வச்சுக்கணும், இணைஞ்சிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கம் தான் இருக்கு. பெரியவங்க அந்த மாதிரி மேம்பாட்டு வேலைகளோடு நின்று விடக்கூடாது. நேரம் அப்படி நிக்கல. அவர் அரசியல இருந்தாரு, ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாரு, குழந்தைகளோட பழகினாரு. அதனால்தான் அவருடைய நினைவாக பிறந்த தின விழா கொண்டாரு. அப்துல் கலாம் ஒரு சயின்டிஸ்ட் இருந்தாரு, ஆட்சி அதிகாரத்தில் ஜனாதிபதியா இருந்தாரு, மாணவர்களோட பழகினாரு. ஆகவே அது அவருடைய பிறந்த நாள் மாணவர்கள் தின விழாவாக கொண்டாடுறோம். ராதாகிருஷ்ணா ஆசிரியர்களோட, அவர் ஆசிரியர் தொழில் பண்ணாரு, ஆசிரியர்களோட மேம்பாட்டுக்கு பணி செய்தாரு. ஆகவே ஆசிரியர்கள் தின விழா கொண்டாடுறோம். ஆகவே பெரியவங்களாகிய நாம நன்றி. மிக சிறப்பாக உரையாற்றினார். நம்முடைய நலச்சங்கத்தினுடைய தலைவர், நம்ம எல்லாருடைய நலத்தில் அக்கறை கொண்டவர், பன்முக தன்மை கொண்டவர், திறமைசாலி. ஒரு ஈவெண்ட் எடுத்து நடத்துறது, அவரோட முதல்ல சொன்ன மழை பெஞ்சோட பயந்துட்டோம், நட்டுங்க மழையில் எப்படி நடத்துறது, டென்ஷன் ஆகிடும். எனக்கு என்னன்னா பர்ஃபெக்டாக இருக்கணும், நடத்தினா எல்லாம் அழகாக இருக்கணும். அவருக்கு என்னன்னா எப்படியாவது நடத்திடணும், எடுத்தோம்னா எடுத்த கால பின்னாடி வைக்கக்கூடாது. ஸோ இது ஒரு சிறப்பான ஒரு குணம், அவருக்கு ஒரு சிறப்பான குணம். எல்லாம் நாங்கள் 3 பேரும் இணைந்து இந்த நகரை வந்து வேறு லெவலில் கொண்டு போகணும் ட்ரை பண்ணிருக்கோம். அதுக்கு எங்களுடைய ஒத்துழையாக இருக்க எல்லாரும் இருக்கணும். அதுக்கு ஒன்றுதான் நம்பிக்கை. அந்த பிள்ளைகள் அற்புதமாக அதை பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. நன்றி. தலைவர் அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். ஏதோ ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டோம். நம்மளோட அழைப்பேற்று இந்த விழாவுக்கு தலைமை வந்திருக்கோம்
தட்சிணாமூர்த்தி ஐயா அவர்களே அன்புடன் வரவேற்கிறேன். மேலும் இந்த மாதிரி காலையில் முன்னாடி ஆரம்பிக்கும் போது பேசணும் தான் சொல்கிறேன். இந்த மாதிரி விழா நடத்தும் போது ஒத்துழைப்பு தான் அவசியமாக தேவைப்படும். ஏன்னா இது வந்து ஒரு ஆளாக செய்யணும்னா எவ்வளோ கஷ்டன்றது பெரிய விஷயம். நாங்கள் பேசி தீர்மானம் போட்டு இந்த மாதிரி விழா நடத்தணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ண உடனே அதை விக்டர் சார் கையில் தான் போச்சு. ஏன்னா அது வந்து இந்த வேலையை வந்து அவரால் தான் செய்ய முடியும் சிறப்பாக. இந்த விழா இன்னைக்கு விவசாய சங்கம் நடத்துது. ஆனால் அவர்கிட்ட பொறுப்பெடுத்தேன்னு இல்லையா, அதில் வந்து ஸ்ட்ரீட் செக்ரட்டரிலாம் இருக்காங்க. ஒரு 30 பேர் கொண்ட கமிட்டி இருக்குது. நாங்கள் எல்லாம் பொதுவாக கருத்து கொண்டு தான் கேட்டு செய்கிறோம் எல்லாருமே. இருந்தாலும் ஒத்துழைப்பு தேவைப்படும். இருந்தாலும் அவர் வந்து இந்த கிட்டத்தட்ட நான் தீர்மானம் போட்டது ஒரு 15 நாளாக பிள்ளைங்களை குறிப்பு கண்டெடுந்து அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட பேசி ஒரு பிள்ளைங்களாம் சேர்த்து கிட்டத்தட்ட 60 பிள்ளைங்க வரைக்கும் கணக்கு எடுத்து கொடுத்தாரு. இது சாதாரண விஷயம் இல்லை. 40 பேர் சொல்லும்போது நான் ஆச்சரியப்பட்டேன். 40 பேரா சார்? இல்லை 60 பேர் வரும்னு. அவர் நினைச்ச மாதிரி 60 பேருக்கு மேலே கூட வந்திருப்பாங்க. அந்த அளவுக்கு அவர் எஃபோர்ட் பண்ணார். இந்த விழாவை வந்து கையில் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு அந்த அளவுக்கு திறமையாக செயல்பட்டு கெடுத்துருமோன்னு பயம் இருந்தது. காரில் கூட ஒரு மாதிரி சொன்னார். இருந்தாலும் நம்ம பார்ப்போம்னா நடத்தோம். மழையும் ஒத்துழைச்சிது, நின்று போச்சு. ஓரளவுக்கு நின்று சப்போர்ட் பண்ணுச்சு. பேரண்ட்ஸும் இவ்வளோ நேரம் வந்து எல்லாம் நின்று ஒத்துழைச்சிங்க. 2:30 மணி வரைக்கும். சார்லாம் பேசும்போது ரொம்ப நிறைய கருத்துலாம் சொல்லிட்டாங்க. நான் அதுக்கு மேலே என்ன அந்த அளவுக்கு கருத்து சொல்கிற அளவுக்கு எனக்கு அறிவு இல்லை. பெரிய கருத்து உள்ளவர் நம்ம செக்ரட்டரி சார். அப்படி வந்த விருந்தினரும் அவரும் வந்து பெரிய கருத்து உள்ளவங்க, பெருமையாக நிறைய பேர். நம்ம நலச்சங்கத்துக்கும் நலச்சங்கத்தினுடைய உறுப்பினர்களுக்கும் தலைவருக்கும் நன்றி சொல்கிறோம். மறுபடியும் அதெல்லாம் பிளான் பண்ணி உங்களுடைய கேம் எல்லாம் நாங்கள் பிளான் பண்ண கேம் வேறு, நல்ல கேம் வேறு. First prize, Sridhar. Dakshin. அங்க போ. Dakshin. First prize, Mulandar. Senior third prize. Second prize, Srimut. Senior. Second prize, Sarshwata. ஞாபகம் இல்லைங்க. இங்க செகண்ட் ப்ரைஸ் நீங்கள் என்ன? Prize, Siddhik. Thank you. அடுத்து வரும் அடுத்து நீங்க Seniors, girls. Prize, Shivadarshini. Sub-juniors, bathroom, first prize, Nitin. Juniors, threading needle. Kickball, senior. Second prize, Preeti. Second prize, Tarun. Thank you.
பக்கம் வரணும், வாங்கிட்டு இந்த பக்கம் வரணும். அப்படியே அப்படியே வாங்க வாங்க, ஒரு ஒன்று வாங்கிட்டு வாங்க. வீடியோ தான். இங்க பாருங்க, வாங்கிட்டு இங்க பாருங்க. அடுத்தயா ஒண்ணுதான் நித்யா இசையை கூட்டணும். அங்க இருக்கு சரியா பரவாயில்ல, அதெல்லாம் டைகர் தானே, கூட்டணும் சீக்கிரம் கூட்டணும். போட்டோ போடணும். இங்க பாருங்க, இங்க பாருங்க. இங்க பார்க்கணும். குட், அடுத்து அடுத்து அடுத்து. இங்க பார்க்கணும், இங்க பார்க்கணும். குட். அடுத்தது. சூப்பர், குட், வெரி குட், சூப்பர். அடுத்து நெக்ஸ்ட் ஃபாஸ்டா மூவ் ஆகணும். இங்க பாருங்க, வாங்கிட்டு இங்க பாருங்க. குட், சூப்பர். அடுத்தது இங்க பாருங்க. சூப்பர். அடுத்தது நெக்ஸ்ட். தேங்க்யூ. இங்க பாருங்க. இங்க பாருங்க. சும்மா எடுக்கிறேன் எல்லாரையும். உங்க ப்ரைஸ்லாம் காட்டுங்க எல்லாரும். அதான் அவங்க கொடுக்குறாங்க பாருங்க. வாங்கிக்கோங்க. வரேன் போகலாம். எனக்கு
பிஸ்கட் வாங்கிக்கோங்க, பேரண்ட்ஸும் வாங்கிக்கோங்க.